நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, இதுல இருந்து கொஞ்சம் நகைய என் தாமு கல்யாணத்துக்கும் எடுத்து வைங்களேன். இந்த நகையெல்லாம் தாமுவா போட்டுக்க போறான்? அது இல்ல அத்தை, தாமுவோட பொண்டாட்டி போட்டுக்குவாள்ல. அது அப்புறமா பாத்துக்கலாம். மாலத்திக்கும் ஜீவிதாவுக்கும் எவ்வளவு நகைங்க கொடுக்கறதுன்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரலான்னு இருக்கேன். பாட்டி, எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க இது எல்லாத்தையுமே ஜீவிதா அக்காவுக்கே கொடுத்துருங்க. என்னடி சொல்ற? எல்லாத்தையும் உன் அக்காக்கே கொடுத்துட்டா எப்படி? நீ தாமு இருக்கிறதையும் மறந்துட்டியா? அவனுக்கும் கல்யாணம் பண்ணணும்ல. இது வரைக்கும் அத்தை உங்களுக்காக நிறைய செஞ்சுட்டும் இருக்காங்க. இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்துட்டா அதுக்கப்புறம் என் பையனுக்கு கொடுக்கறதுக்கு இங்க என்ன இருக்கும்? வாய மூடு பிரேமா, இங்கிருந்து போயிடு. பாட்டி, நீங்க எங்க 2 பேருக்காகவும் நிறைய பண்ணிருக்கீங்க. ஆனா பதிலுக்கு நான் உங்களுக்கு பிரச்சனையை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன். உன் பேச்ச நான் ஏன் கேட்கணும்? கல்யாணத்துல எனக்கு பாட்டி எதுவுமே செய்யலன்னு உன்னோட மாமியார் வீட்டுல போய் குறை பேசணும் இல்ல? இல்ல பாட்டி, நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. நான் மனசார சொல்றேன், இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க ஜீவிதா அக்காவுக்கே கொடுத்துருங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு ஜீவிதான்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சரி, இப்ப நான் உன் பேச்ச கேக்குறேன். ஜீவிதாவுக்கு எல்லா நகையும் கொடுத்துறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். என்ன சத்தியம் பாட்டி? நான் அத நேரம் வரும்போது சொல்றேன். ஆனா நீ கொடுத்த சத்தியத்தை மறக்க கூடாது. நான் அதை எப்ப நிறைவேற்றணும்னு சொல்றனோ நீ அதை மறுக்காம நிறைவேற்ற. பாட்டி, உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. நீங்க என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் கண்டிப்பா நான் அப்படியே நடந்துக்கிறேன். அதையும் நான் பார்க்கறேன். விஸ்வா எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? விஸ்வாவா? இல்லையே. ஏன்? அவன் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு வெளியில கிளம்பிட்டானா? நேத்து ராத்திரி கூட ஏதோ யோசனையா இருந்தா. போன் பண்ணி பாரு. இதோ பண்றேன் தாத்தா. அம்மா, விஸ்வா ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கான். யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். நான் வர லேட் ஆகுமா? இவன் எங்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இந்த பையன் எப்பவுமே இப்படிதான். ஜீவிதா இன்னொருத்தரோட மனைவியா இந்த நேரத்துல நீ அவகிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சா அது அவளுக்கு மட்டும் இல்ல, அவ குடும்பத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். எனக்கு ஜீவிதாவை ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லதான் போனா, ஆனா சொல்ல முடியாது. நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த உண்மையை அண்ணனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு எதுவுமே வேண்டான்னு இப்பதான் பாட்டுக்கிட்ட சத்தியம் பண்ணேன். ஆனா இப்போ இவ்ளோ பெரிய லிஸ்ட். ஆனா இதெல்லாம் எனக்காக கேட்கலையே, அக்காக்காக தானே கேக்குறேன். ஆனா இதெல்லாம் நான் எப்படி கேக்குறது? ஐடியா. பாட்டி, என்ன வர சொன்னீங்களா? ஆமாமா, நீங்க என்னென்ன வேலை செய்யணுமோ அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். வாங்க. சரி, உட்காருங்க. சரி. அக்காவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு.
பாட்டி நான் உங்க காலை அமுக்கி விடவா? உனக்கு எப்ப இருந்து இப்படி ஒரு நல்ல புத்தி வந்தது? ஆனா பாட்டி, ஜீவிதாக்கா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு யார் இதெல்லாம் செய்வாங்க? சித்தியா செய்வாங்க சொல்லுங்க. நான் உங்களை பாத்துக்கிறேன் பாட்டி. நீங்க ஏன் செல்ல பாட்டி இல்ல, என் அப்பாவோட அம்மா. சொல்லு, என்ன விஷயம்? என்ன வேணும் உனக்கு? எதுக்காக எனக்கு ஐஸ் வச்சு பேசுற? பாட்டி நான் ஒன்னும் ஐஸ் வைக்கல பாட்டி. நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு ஒரு வேலை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்பதான் ஜீவிதாக்காவோட கல்யாணத்துக்கு என்னால உதவி செய்ய முடியும். ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அதனால இந்த கல்யாணத்துக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்கும்ல பாட்டி. உன்கிட்ட எது பணம்? அது பாட்டி, நீங்க எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பீங்கல்ல, அதுலதான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சேன். நிறைய ஒண்ணும் இல்ல, ஆனா என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஜீவிதா அக்காவுக்கு ஏதாவது நல்ல பொருள் வாங்கி தரலாம். அவ சந்தோஷப்படுவாள. அதுக்கு நான் இருக்கேன். அத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு விஷயம், நம்ம ஜீவிதா கல்யாணத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஆடம்பரமா கல்யாணத்தை நடத்தணும். ரொம்ப வசதி இல்லைனாலும் கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்த அந்த கடவுள் நமக்கு அந்தஸ்தை கொடுத்திருக்காரு. அதனால உன் பணம் உன்கிட்டயே இருக்கட்டும். புரிஞ்சுதா? பாட்டியை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? இவங்க கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் செலவழிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ கல்யாணத்துல உதவி செய்யலைனாலும் உபதிரவம் செய்யாம இருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அத்தை, அத்தை, நான் ஜீவிதாக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க வந்து கொஞ்சம் பாக்குறீங்களா? எனக்கு வேற வேலை இருக்கு. இவள வேணா கூட்டிட்டு போ. இவ அக்காவுக்கு நாம எந்த குறையும் வைக்கலன்னு இவளுக்கும் தெரியணும்ல. வா. ஜீவிதா இன்னொருத்தரோட மனைவியா ஆகணும். இந்த நேரத்துல நீ அவகிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சா அது அவளுக்கு மட்டும் இல்ல, அவன் குடும்பத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பை உண்டாகும். எனக்கு ஜீவிதாவை ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லதான் போனா, ஆனா சொல்ல முடியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தி, என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? மாமியார் வீட்டுக்கு அக்கா இந்த ட்ரெஸ் எல்லாமா எடுத்துட்டு போவா? சித்தி, இந்த மாதிரி ட்ரெஸ் அந்த வீட்டு வேலைக்காரங்க கூட போட மாட்டாங்க. மாலதி கண்ணு, நாம எதுக்கு பணத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணோம்? ஜீவிதா வசதியான வீட்டுக்கு தானே போக போறா. அங்க அவள மகாராணி மாதிரி பாத்துக்குவாங்க. சித்தி, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க இந்த கல்யாண வேலையில உதவி பண்ணனாலும் பரவாயில்ல, ஆனா உபத்திரம் பண்ணவே வேண்டாம். அக்காவுக்கு எது ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். நானே செலக்ட் பண்றேன். லிஸ்ட் எங்கடா? இங்க இருக்கு. நானே போய் வாங்கிட்டு வரேன். என்ன சொன்ன? என்ன போய் உபத்திரவம் பண்றவன்னு சொன்னியா? இந்த வீட்ல எனக்கு அவ்வளவுதான் மரியாதையா? என்னாச்சு சித்தி? என்ன பார்த்து இவ உபத்திரவம்னு சொல்றா. மாலதி, எவ்வளவு இடுப்பு வலியோட நான் இதெல்லாம் வாங்கிட்டு தெரியுமா இருக்கா? இந்த துணியில இவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாரு. இதையா மாமியார் வீட்ல கட்டிக்குவ? சும்மா இரு மாலதி, இதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. நீ என் கூட வா. அக்கா, துணி விஷயமும் இம்பார்ட்டன்ட் தான்க்கா. இப்ப நீ வாய் மூடிட்டு என் கூட வர போறியா இல்லையா? வா. அட கடவுளே, ஜீவிதாக்கு முன்னாடி மாலதிக்கு கல்யாணம் முடிஞ்சு அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டானா நல்லா இருந்திருக்கும். இப்ப இருக்கிற விலைவாசியில இதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு தெரியலமா. ஜீவிதா கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நடத்தணும். எனக்கு புரியுதுமா. அப்ப கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம். இத வாங்கிக்க. கல்யாண செலவை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. இது என் பேர்ல இருக்கிற பிக்ஸட் டெபாசிட். இந்த கல்யாணத்தை இத வச்சு நம்ம நினைச்சபடி முடிச்சிடலாம். ஆனா அம்மா. இல்லப்பா, யோசிச்சு பாரு. என் பெரிய பையன் உயிரோட இருந்திருந்தா அவன் பொண்ணோட கல்யாணத்தை இப்படி ஜாம்னு நடத்த மாட்டானா? யோசிக்காத. எந்த குறையும் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம். அது எனக்கு புரியுதுமா. ஆனா மாலதிக்கு கல்யாணம் பண்ணல. முதல்ல ஜீவிதாவோட கல்யாணத்தை முடிச்சிடலாம். மாலதியோட கல்யாணம் வரும்போது எப்படியாவது ஏற்பாடு பண்ணி முடிக்கலாம். பாட்டி, பாட்டி, கல்யாணத்துக்கு வரவங்களை எங்க தங்க வைக்கிறது? ஹோட்டல்லையா இல்ல ஆசிரமத்திலயா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எத்தனை பேர் வராங்கன்னே தெரியலையே. அப்பா கல்யாணத்துக்கு நம்ம தரப்புல இருந்து கிட்டத்தட்ட 500 பேர் வருவாங்க. முக்கியமா சீஃப் மினிஸ்டரும் வருவார்.
ஆனா அவங்களால இத்தனை விருந்தாளிகளையும் ஒழுங்கா கவனிக்க முடியுமா? நானும் அதை தான்ப்பா யோசிக்கிறேன். இவ்ளோ விஐபிஸை எப்படி நம்மளால அந்த ஊர்ல தங்க வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதனால எல்லா பொறுப்புகளையும் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்டே கொடுத்துட வேண்டான்னு நான் நினைக்கிறேன். சில ஏற்பாடுகளை நாமளே பாத்துக்கலாம். அவங்களுக்கும் பாரம் குறையும் இல்லையா? நம்ம வினையோட கல்யாணம் எப்படி நடக்கணும்னு நாம ஆசைப்பட்டோமோ அப்படியே நடத்திடலாம். விஸ்வா, யார்கிட்டயும் சொல்லாம நீ எங்க போன? இது வீடு, கெஸ்ட் ஹவுஸ் இல்ல. தாத்தா, நான் அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணேன். நீ வெளிநாட்டுல இருந்து திரும்ப வந்தாச்சு. இது இந்தியா. நீ வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தா பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். இனிமேல் இப்படிதான் நடந்துக்காத, புரியுதா? விஸ்வா, நாங்க கல்யாணத்துக்கு வர போறவங்க லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். கல்யாண நாள் நெருங்கிடுச்சு இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள்ல ஜீவிதா பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. ஜீவிதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நம்ம வினய் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அண்ணனுக்கு சொல்லி ஆகணும். ஆனா எப்படி சொல்றது? ஜீவிதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நம்ம வினய் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அண்ணனுக்கு சொல்லி ஆகணும். ஆனா எப்படி சொல்றது? விஸ்வா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அண்ணன் எங்கம்மா? அவன் ரூம்ல தான் இருக்கான். சரி. இன்னைக்கு நான் என் தங்கச்சி கையில சமைச்சதை சாப்பிட போறேன். சின்ன வயசுல இருந்து நீ சொல்லுவல, அக்கா என் கையில சமைச்சதை நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கன்னு. அது இன்னைக்கு நிறைவேற போகுது. என் மாலதி பண்ற அல்வா எப்படி இருக்குன்னு நான் இன்னைக்கு பார்க்க போறேன். இன்னைக்கு நான் உங்க ஆசையை கண்டிப்பா நிறைவேற்ற தான் போறேன். ஆனா ஏன் ஆசையை யார் நிறைவேற்ற போறாங்க? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீ கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எவ்ரி சண்டே நீயும் ஹஸ்பண்டும் இங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடை சமைச்சு தரணும். ஆனா அது நடக்காதே. நீங்க தான் ரொம்ப தூரத்துல போறீங்க. சண்டிகர் என்ன வெளிநாட்டுலயா இருக்கு? எல்லா சண்டேவும் வந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு கொடுப்பியா என்ன? மாலதி, வினய் ஃபோன் பண்றாரு. எடுத்து பேசு. ஏன் பர்மிஷன் ஏன் கேக்குற? இதுல என்ன தயக்கம் இருக்கு? அவர் நீ கட்டிக்க போற மாப்பிள்ள தானே. நான் இப்ப அவர்கிட்ட என்ன பேசுறது? பின்ன நான் சொல்லி கொடுக்கணுமா? அக்கா, ஒருவேளை உனக்கு வெக்கமா இருந்துச்சுன்னா சொல்லு, நான் இங்க இருந்து போயிடுறேன். ஆனா போன் கட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்து பேச, ஓகே? நீ போகாத மாலதி. போன் அட்டெண்ட் பண்ணுக்கா, இல்ல கால் கட் ஆயிடும். கம் ஆன், சீக்கிரம் போ. அக்காவுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது. ஆனா இந்த லிஸ்ட் என்ன பண்றது? ஹலோ. ஹாய். பிஸியா? ஃபோன் எடுக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வேணா அப்புறமா பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாலதி அல்வா பண்ணிட்டு இருந்தா, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஓ, மாலதி அல்வா செய்யறாளா? அவ செஞ்சா நிச்சயமா ருசியா தான் இருக்கும். ஆமா. நீங்க நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அப்புறம் நான் இங்க மாலதி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. ஆக்சுவலா மாலதி பத்தி பேச தான் நான் ஃபோன் பண்ணேன். என் அம்மா கூட மாலதி ஏதாவது கோர்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. கோர்ஸ் முடிஞ்சதும் அவளுக்கு ஏற்ற ஜாபும் கிடைக்கும்ல. வேலைக்கு போவா. ஆனா ரிஷிகேஷ்ல தானே அவ வேலைக்கு போக முடியும். என் கூட இருக்க முடியாதுல்ல. அவ என் கூடவே இருந்துட்டானா. ஐம் சாரி வினய், நான் அதிகமா பேசிட்டேனா? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க, கேக்குறேன். ஜீவிதா. வினய், பாட்டி கூப்பிடுறாங்க. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசலாமா? ஒரு நிமிஷம். இன்னைக்கு முழுக்க என்னை பத்தின ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? வினய், நீங்க உங்களோட உடம்ப நல்லா பாத்துக்கங்க. ம். பாய். பாய்.
ஜீவிதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நம்ம வினய் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணன்கிட்ட எப்படி சொல்றது? நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை அண்ணன்கிட்ட எப்படி சொல்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல் கல்யாண பத்திரிக்கையை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும். அதனால தான் இருக்கிறதுலே நல்ல டிசைனாக பார்த்து எடுத்திருக்கேன். பத்திரிக்கையை பார்த்துட்டு நம்மளை குறைச்சலாம் எடை போட்டுறக்கூடாது. பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்கணும். முக்கியமா முதல்ல ஏன் பேர் இருக்கணும். சொல்லிட்டேன். பெரிய பெரிய எழுத்துல போட சொல்றேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி. வெட்டி பைய. ஹலோ. வணக்கம் சம்பந்தி அம்மா. வணக்கம் சம்பந்தி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். கல்யாணத்துக்கு எங்க தரப்புல இருந்து 500 பேருக்கு மேல வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி கல்யாணத்துக்கு வர ஒரு சில பேருக்கு சண்டிகர்ல இருந்து ரிஷிகேஷ் வர்றது கஷ்டமா இருக்கு. அதனால உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். சரி சொல்லுங்க. சம்பந்தி அம்மா சம்மதிச்சீங்கன்னா உங்க சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நாம ரிஷிகேஷ்ல இல்லாம சண்டிகர்ல நடத்திடலாம். சண்டிகர்லையா? ஆனா சம்பந்தி, அந்த ஊர்ல எங்களுக்கு யாரையும் தெரியாதே. அங்க எப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ண முடியும்? அத பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. இங்க எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பாத்துக்கிறோம். கல்யாணத்தை தடபடலாம் நடத்திடலாம். இத பாருங்க சம்பந்தி, நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. எல்லா செலவையும் நாங்க பாக்குறதா முறை. இந்த சுமைய நீங்க ஏன் சுமக்கிறேங்கிறீங்க? எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு சம்பந்தி. என்னமா பேசுறீங்க நீங்க? இது என் பேரனோட கல்யாணமும் கூட. சம்பந்தி, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜீவிதா கல்யாணத்துக்கு நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த கல்யாணத்தை ஆடம்பரமா எங்களால செய்ய முடியலனாலும் முடிஞ்சதை நாங்க செய்யறோம். என்ன சொல்ல வரேன்னா, அந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். அதை நீங்க மறுக்க கூடாது. சம்பந்தியமா இந்த விஷயத்தை பத்தி நாம அப்புறமா பேசுவோம். முதல்ல நம்ம கல்யாண ஏற்பாடுகளை பத்தி யோசிக்கலாம். சரிங்க சம்பந்தி, உங்க விருப்பம் போல செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன சொன்னார் அத்தை? சண்டிகர்ல தான் கல்யாணத்தை நடத்தணுமா? என்னடாச்சு, இன்னைக்கு உனக்கு விளையாட மூடு இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன மூஞ்சி டல்லா இருக்கு? அது இந்த கல்யாணம் சண்டிகர்ல நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, கல்யாணம் சண்டிகர்ல தான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆமால, கல்யாணம் சண்டிகர்ல நடந்தா என்ன, இல்ல வேற எங்காவது நடந்தா என்ன? பைத்தியக்கார மாதிரி யோசிக்கிறேன். விஸ்வா, நீ என்னோட தம்பி. நானும் பார்த்துட்டு இருக்க. நீ ரொம்ப நாளாவே ஏதோ சொல்ல வர. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம நீ கவலைப்பட்டு இருக்கல. சொல்லு, தைரியமா சொல்லு. என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போற? ஒன்றும் இல்லைண்ணா, கொஞ்ச நாளாக ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன். அது என்னன்னு தெரியல, உங்ககிட்ட அதை சொல்லவே முடியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஜீவிதா அன்னைக்கும் டாக்டர் மதனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இதை நம்மக்கிட்ட எல்லாருமே சேர்ந்து மறைச்சிட்டாங்க. ஹலோ டாக்டர் வினய். டாக்டர் மதன், மத்தபடி எங்களுக்கும் இவருக்கும் அந்த அளவுக்கு பழக்கம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வேணா இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கலாமே. இங்கேயா? டாக்டர் எப்படி இங்க இருக்க முடியும்? ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. நான் ரிஷிகேஷ் போனேன். டாக்டர் மதனுக்கும் ஜீவிதாவுக்கும் இடையில ஏதோ தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டவுட் வந்தா கிளியர் பண்ணி தானே ஆகணும்.